Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 1 la chapter 1 a square and a cube la last figure it out தான் இந்த சாப்டரோட லாஸ்ட் ஃபிகர் இட் அவுட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 16 to 17. பிஃபோர் மூவிங் ஆன் டு த ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின் ஒரு சின்ன ரீகேப்பு. ஒரு இதுக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த நம்பர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு குரூப் தம் இன் த்ரீ நம்பர்ஸா த்ரீயா, அதாவது சேம் நம்பர்ஸை த்ரீயா வந்து நம்ம குரூப் பண்ணிடணும். குரூப் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு குரூப்ல இருந்து ஒரு நம்பரை வந்து நம்ம வெளியே எடுத்தோம்னா தென் வி கேன் ஃபைண்ட் அவுட் த கியூப் ரூட் ஆஃப் த நம்பர். வெளியே எடுத்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, திஸ் இஸ் த வே டு ஃபைண்ட் அவுட் த கியூப் ரூட். இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 27,000 and 10,648. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். 27,000 இது சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்குது. நார்மல் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, அது இல்லாமல் இன்னொரு மெத்தட், நான் ஈஸியஸ்ட் மெத்தட் ஒன்று நான் சொல்லித்தரேன். ஸோ 27,000 இருக்கு இல்லையா, இந்த 27,000 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம்னா 27 into 1000 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் அவுட் த கியூப் ரூட் ஆஃப் 27,000 எப்படி எழுதலாம், கியூப் ரூட் ஆஃப் 27 into 1000 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஒரு நம்பருக்கும் தனித்தனியா நம்ம கியூப் ரூட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுத போறோம். இட் கேன் பி ரிட்டன் as கியூப் ரூட் ஆஃப் 27 into கியூப் ரூட் ஆஃப் 1000. ஓகேவா, இப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து மொத்தம் 3 ஜீரோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு குரூப்பாக பண்ணுவோமா, 3 நம்பர்ஸ் தான் எப்பயும் குரூப்பாக பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 3 இருந்ததுன்னா இதுக்கு வந்து நம்ம கியூப் ரூட் எடுக்கும் போது வெளியில் வர்றப்ப, அந்த கியூப் ரூட்டோட வெளியே வர்றப்ப நமக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கும், ஒரு ஜீரோ தான் இருக்கும். அதே மாதிரி மொத்தம் வந்து 6 ஜீரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 1 2 3 6 ஜீரோஸ் இருக்குன்னா இப்போ நீங்கள் குரூப் பண்ணும்போது 3 குரூப் பண்ணுவீங்களா, அப்போ ஒரு குரூப்ல இருந்து ஒரு ஜீரோ எடுப்போமா, அப்போ மொத்தம் 2 ஜீரோஸ்னு வரும். ஓகேவா, முன்னாடி வந்து ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும், வெறும் ஜீரோ மட்டும் கிடையாது. ஓகேவா, இந்த கான்செப்ட் புரியுதா? மொத்தம் 3 ஜீரோ இருந்ததுன்னா கியூப் ரூட் எடுக்கும் போது ஒரு ஜீரோ வெளியே வரும். 6 ஜீரோ இருந்ததுன்னா கியூப் ரூட்டை விட்டு எடுக்கும் போது 2 ஜீரோ வெளியே வரும். ஓகேவா, இட் இஸ் நத்திங் பட் டிவைடட் பை 3, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் டிவைடட் பை 3, அதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா, ஸோ இப்போ வந்து கியூப் ரூட் ஆஃப் 27 என்னன்னு தெரியும் நமக்கு. கியூப் ரூட் ஆஃப் 27 இஸ் 3. ஏன்னா 27 இஸ் ஈக்குவல் டு 3 கியூபு, அதே மாதிரி 1000 இஸ் ஈக்குவல் டு 10 கியூபு. ஓகேவா, ஸோ 27 வந்து கியூப் ரூட் எடுத்தோம்னா 3 வந்துடும். அதே மாதிரி 1000க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 10 வந்துடும். 3 into 10 is 30. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 27,000 is equal to 30. இது ஒரு மெத்தட். ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். நார்மலாக ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடு. இப்போ வந்து நான் செகண்ட் மெத்தட் போடுறேன். ஸோ 27,000 இதுக்கு கியூப் ரூட் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 9 3s are 27, அதுக்கப்புறம் 0 அப்படியே போட்டுக்கலாம். திருப்பி 3ஆல் டிவைட் பண்ணால் 3000 வரும். திருப்பி 3ஆல் டிவைட் பண்ணால் 1000 வந்துடும். நெக்ஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 200. திருப்பி 5ஆல் டிவைட் பண்ணால் 40. திருப்பி 5ஆல் டிவைட் பண்ணால் 8. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 2s are 4. ஓகேவா, இப்போ வந்து இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 27,000 is equal to 3 into 3 into 3 into 4, 5 into 5 into 5 into 2 into 2 into 2. இப்போ இதுக்கு கியூப் ரூட் எடுக்க போகிறோம். அப்போது இந்த ஃபேக்டர்ஸ்க்கும் நம்ம கியூப் ரூட் எடுக்கணும். இப்போ 3 குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு குரூப்ல இருந்து ஒரு நம்பரை வெளியே எடுத்துடணும், which is 3 into 5 into 2. 5 2s are 10, 10 3s are 30. So the cube root of 27,000 is 30. இந்த ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி எழுதிக்கங்க. இப்போ மூவிங் ஆன் டு த செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 10,648ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம நார்மல் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ 10,648 ஃபர்ஸ்ட் நான் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 5 2s are 10, 2 3s are 6, 2 2s are 4, 2 4s are 8. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 2s are 4. ஸோ ரிமைண்டர் 1 இருக்கும். 13னா 6 times. ரிமைண்டர் அகெயின் 1 இருக்கும். ஸோ 12.
2 6 are 12, then 4, 2 2s are 4. திருப்பி 2 ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 3 3 1. 1331ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த நம்பரை வந்து பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது 11 cube is 1331. இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக நீங்கள் 11ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒவ்வொரு டிவிசிபிலிட்டி ரூலாக போகணும். ஃபர்ஸ்ட் வந்து 2 பார்த்தீங்கன்னா இட் இஸ் எண்டிங் இன் 1, அதனால 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 3ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 1 + 3 is 4, 4 + 3 is 7, 7 + 1 is 8. இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வர சம் வந்து உங்களுக்கு டிவிசிபிள் பை 3ஆக இருக்கணும். இங்கே நம்மளுக்கு 8 வந்திருக்கு. எல்லா டிஜிட்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 8 வந்திருக்கு. 8 is not divisible by 3, ஸோ 3ஆலையும் போகாது. நெக்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் வந்து ப்ரைம் நம்பர் வந்து 5 இல்லையா? ஸோ 5ஆலையும் ஆகாது. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து எய்தர் 5 இல்லைனா 0வாக இருக்கணும். ஆனால் இங்கே இல்லை. ஓகே, 7ஆலையும் இது ஆகாது. 7க்கும் டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது. ஓகே, அது வந்து நம்மளுடைய யூடியூப் ஷார்ட்ஸில் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். யூ கேன் செக் இன் தட். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் 11. ஓகேவா? 11ஆல் வந்து இது டிவிசிபிள் ஆகும். ஸோ 13 வந்து 1 டைம். நெக்ஸ்ட்டு 23 வந்து 2 டைம்ஸ், ரிமைண்டர் 1. 11 வந்து அகெயின் 1 டைம். ஸோ 121ன்னு வரும். 121, 11 11s are 120. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிக்கலாம். 10,648 cube root of is equal to cube root of எல்லா ஃபேக்டர்ஸையும் எழுதிக்கங்க. 2 into 2 into 2 into 11 into 11 into 11. இப்போ குரூப் பண்ணோம்னா 3 3ஆ குரூப் பண்ணணும். ஒரு குரூப்ல இருந்து ஒரு நம்பர் எடுத்து எழுதணும்னா 2 into 11 is 22. So the cube root of 10,648 is 22. Is that clear? Second question. What number will you multiply by 1323 to make it a cube number? இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 1323ன்னு. இது வந்து கியூப் நம்பர் இல்லை. இது கூட நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது ஒரு கியூப் நம்பராக ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணணும். குரூப் பண்ணணும். 3 3ஆ குரூப் பண்ணணும். எதை வந்து 3 3ஆ குரூப் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான். ஸோ என்ன பண்ணணும்? 1 3 2 3 இருக்கு இல்லையா? அதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போ 2ஆல இதை வந்து டிவைட் பண்ண முடியாது. கரெக்டா? ஏன்னா வந்து இட் இஸ் எண்டிங் இன் அன் ஆட் நம்பர். ஆட் நம்பரா லாஸ்ட் டிஜிட் வந்து ஆட் நம்பரா இருந்ததுன்னா நம்ம 2ஆல டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 3ஆல டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். 3ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்லா டிஜிட்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். 1 + 3 is 4, 4 + 2 is 6, 6 + 3 is 9. 9 வந்து டிவிசிபிள் பை 3. அதனால இந்த ஃபுல் நம்பரும் டிவிசிபிள் பை 3ஆ இருக்கும். இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்ல கொடுத்துருக்குறேன். ஓகே, 2 3 5 வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 7க்கும் 11க்கும் நான் வந்து உங்களை யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து செக் பண்ண சொன்னேன் நம்ம சேனல்ல. ஒரு ஷார்ட்டா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஒரு நம்பர் வந்து 7ஆல டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு பாக்கிறதுக்கு ரூல்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 7. 7க்கு என்ன பண்ணுங்க? லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க. அதை வந்து டபுள் பண்ணிக்கோங்க. டபுள் பண்ணிட்டு மீதி இருக்கிற டிஜிட்ஸால சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த 1 3 2 3 வந்து இது வந்து டிவிசிபிள் பை 3 தான். நம்ம 3ஆல தான் டிவைட் பண்ண போறோம். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ 1 3 2 3 இருக்கு. கரெக்டா? இந்த 1 3 2 3ல லாஸ்ட் டிஜிட் என்னது? 3. 3யை வந்து டபுள் பண்ணிக்கோங்க. இட் வில் பி 6. மீதி இருக்க டிஜிட்ஸ் என்ன? 132. 132ஆல அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 132ஆல அதை சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? நம்மளுக்கு 126ன்னு வரும். இப்போ 126 டிவிசிபிள் பை 7ஆ நமக்கு தெரியாது. ஸோ இந்த இதையே ரிப்பீட் பண்ணுங்க. லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க, டபுள் பண்ணிக்கோங்க, 12 வரும். மீதியால சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எய்தர் 0 இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 7 வந்ததுன்னா தென் இட் இஸ் டிவிசிபிள் பை 7. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு 0 வந்துருச்சு. அதனால திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 7. செக் பண்ணி பார்க்கலாமா இது டிவிசிபிள் பை 7ஆ அப்படின்ட்டு? இது 3ஆல ஆகும். நம்ம ஜஸ்ட் செக் பண்ணலாம் 7ஆல ஆகுதா அப்படின்ட்டு. ஓகே, லாங் டிவிஷன் மெத்தட்ல 1 3 2 3 எடுத்துக்கிறேன். 7ஆல டிவைட் பண்றேன். ஸோ 1 டைம் 7 1s are 7, ரிமைண்டர் வந்து 6. 2வை கீழே கொண்டு வந்தா 62 ஆகுது. 8 டைம்ஸ் 7 8s are 56. இப்போ வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இட் வில் பி 6. 3யை கீழே கொண்டு வந்தோம்னா 63.
ஸோ 7 9s are 63. டிவிசிபிள் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து சிம்பிள் ரூல். லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க, டபுள் பண்ணிக்கோங்க, மீதி டிஜிட்டால சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ வர ஆன்சரும் உங்களுக்கு வந்து ஷியோரா தெரியலனா இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 7. டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 11 என்னது? எக்ஸோ மெத்தட்லயும் போடலாம் நம்ம. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸோ மெத்தட்லயும் போடலாம். இதுக்கு முன்னாடி சம்ல வந்து 1331 பார்த்தோம் இல்லையா? அது வந்து இஃப் யூ ஆர் நாட் ஷியர் டிவிசிபிலிட்டி ரூல் வந்து எப்படி செக் பண்றது அப்படின்றதுக்கு என்னன்னா, இதுலயும் வந்து லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. எக்ஸோ மெத்தடும் எடுத்துக்கலாம். எக்ஸோ மெத்தட்னா என்ன? எக்ஸோன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 + 3 எக்ஸ் வந்து 1 + 3 = 4. ஓ வந்து 3 + 1 = 4. ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் எக்ஸ்ஓன்னு போட்டு வரணும். எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், ஓ எல்லாத்தையும் ஆட் பண்ணியும். இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 வரணும். சப்ட்ராக்ட் பண்ணா யூ ஹாவ் டு கெட் 0, இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 11. மல்டிபிள் ஆஃப் 11 எது வந்தாலும் ஓகே. ஓகே வந்ததுன்னா அது வந்து டிவிசிபிள் பை 11ன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 11. இப்போ 11க்கும் 7க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 2 3 நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஓகேவா? 2 3 5 வந்து ரொம்ப ஈஸி. அடுத்தது வந்து வேற என்ன சொன்னேன் நான்? 7 சொல்லியிருக்கேன், 11 சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பேக் டு த கொஸ்டின் நம்பர் 2. 1 3 2 3 வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வந்தது? 1 + 3 is 4, 4 + 2 is 6, 6 + 3 is 9. 9 is divisible by 3, அதனால இதுவும் divisible by 3. ஓகே, இப்போ 3 ஆல டிவைட் பண்ணலாம். 13 13 வந்து 4 times, 3 4s are 12, ரிமைண்டர் 1 வரும். 12 வந்து again 4 times, then 3 1 time. இப்போ இதை வந்து திருப்பி 3 ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். 4 + 4 is 8, 8 + 1 is 9. 9 வந்து divisible by 3, அதனால திருப்பி 3 ஆல நான் டிவைட் பண்றேன். 4 வந்து 1 டைம், நெக்ஸ்ட் வந்து ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். 14 4 டைம்ஸ், ரிமைண்டர் 2 இருக்கும். 21 7 டைம்ஸ். இப்போ திருப்பி 3 ஆல டிவைட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். 1 + 4 is 5, 5 + 7 is 12. 12 வந்து divisible by 3, so again நம்ம 3 ஆல டிவைட் பண்ணலாம். 14 வந்து 4 டைம்ஸ், 3 4s are 12, ரிமைண்டர் 2 வருது. 27 27 வந்து 9 டைம்ஸ். 49 வந்து as we know 49 வந்து divisible by 7, ஏன்னா 7 square is 49. இதுல வந்து ரூல் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? நான் என்ன சொன்னேன்? லாஸ்ட் டிஜிட்டை டபுள் பண்ணிக்கங்க, மீதி டிஜிட்டால சப்ட்ராக்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். கரெக்டா? லாஸ்ட் டிஜிட்டை டபுள் பண்ண என்ன வருது? 18 வருது. ஓகேயா? மீதி இருக்கிற டிஜிட் என்ன? 4. சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளவு வருது? 14 வருது. 14 is divisible by 7, அதனால 49 divisible by 7. ஓகே, இப்போ வந்து 7 ஆல டிவைட் பண்ணோம்னா 7 7s are 49, திருப்பி 7 ஆல பண்ணா 1 டைம். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 3 × 3 × 3 × 7 × 7. ஓகே, 1 3 2 3 it can be written as 3 × 3 × 3 × 7 × 7. இப்போ குரூப் பண்ணலாம். 3 3யா குரூப் பண்ணணும். இப்போ வந்து 3 வந்து நம்மளால 3 3யா குரூப் பண்ண முடியுது. பட் 7க்கு பாத்தீங்கன்னா நம்மளால குரூப் பண்ண முடியல. குரூப் பண்ணணும்னா நம்மளுக்கு இன்னும் என்ன ஒரு நம்பர் தேவைப்படுது? நம்மளுக்கு 7 தேவைப்படுது. ஓகேவா? ஸோ வாட் ஷுட் பி மல்டிப்ளைடுன்றதான கொஸ்டின். வாட் ஷுட் பி மல்டிப்ளைட்? இப்போ இதுல வந்து இன்னொரு 7 வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 7 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ வந்து குரூப் ஃபார்ம் ஆயிடும். கரெக்டா? அதனால வாட் ஷுட் பி மல்டிப்ளைடுக்கு என்ன ஆன்சர்? 7 should be multiplied. 7 should be multiplied with 1 3 2 3 to make it a perfect cube. ஓகேவா? சில நேரம் இந்த கொஸ்டின் வந்து இதோட நிறுத்த மாட்டாங்க. இதுல வந்து வாட் நம்பர் வில் யூ மல்டிப்ளைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளா நீங்க என்ன சொல்லிடலாம்? 7 should be multipliedனு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க? ஆஃப்டர் மல்டிப்ளையிங் வாட் இஸ் த கியூப் ரூட் ஆஃப் த நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கண்டினியூவேஷனுக்காக நான் இப்ப சொல்றேன். இந்த கொஸ்டின் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. சப்போஸ் வாட் இஸ் த கியூப் ரூட் ஆஃப் த நியூ நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 1 3 2 3 இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க 7ஓட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 7 3s are 21, கேரி ஓவர் 2, 7 2s are 14, 15 16, கேரி ஓவர் 1, 7 3s are 21, 22, carry over 2, 7 1s are 7, plus 2 is 9, 9 2 6 1 ன்னு வரும். ஓகேவா? அப்ப கியூப் ரூட் ஆஃப் த நியூ நம்பர் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப அதுக்கு கியூப் ரூட் எடுங்க. கியூப் ரூட் ஆஃப் 9261 is equal to
இப்போ வந்து இப்போ கியூப் ரூட் ஆஃப் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 7 இன்டூ 7 வரைக்கும் வந்தது. நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு 7 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல, அதையும் இது கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூட் பண்ணிட்டு குரூப் பண்ணீங்கன்னா 3 இன்டூ 7 ஒரு குரூப்ல இருந்து ஒரு நம்பர் எடுத்துடுறோம். இந்த குரூப் ஆஃப் 3s இருக்குல்ல, அதை வந்து ஒரு 3 எடுத்துக்கிறோம். அப்புறம் 7 குரூப்ல இருந்து ஒரு 7 எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா we are getting 21. So the cube root of the new number என்ன 9261 is 21. இந்த மாதிரி போடணும். Is that clear? Okay. இப்போ what should be multiplied ன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது இதை வந்து வேற மாதிரி எப்படி கேட்கலாம்? what should be divided அப்படின்னு கேட்கலாம். ஓகே, வாட் ஷுட் பி டிவைடட்னு கேட்டா இதுல எது குரூப் இருக்கோ அந்த குரூப்பை மட்டும் வச்சுக்கணும். மீதி நம்பர் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்ப எதை ரிமூவ் பண்ணணும்? நம்ம இந்த 7 இன்டூ 7 வந்து உங்களுக்கு குரூப் இல்லாம இருக்கு இல்லையா? சோ இந்த ரெண்டு 7ஐயும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ வாட் ஷுட் பி மல்டிப்ளைட்னா 7 இன்டூ 7 ரிமூவ் பண்றோம்னா 7 இன்டூ 7 எவ்வளோ? 49. So எவ்வளோ should be divided? 49 should be divided. It should be divided to make it a perfect cube. இது வந்து another way of asking. இதே கொஸ்டின் வாட் ஷுட் பி மல்டிப்ளைடுக்கு பதில் வாட் ஷுட் பி டிவைடட்னு கேட்டா எது வந்து குரூப் இல்லாம இருக்கோ அது ஷுட் பி டிவைடட். எது குரூப் இல்லாம இருக்கு? ரெண்டு 7 குரூப் இல்லாம இருக்கு. ஸோ 7 இன்டூ 7 இஸ் 49. ஸோ 49 ஷுட் பி டிவைடட் டு மேக் இட் அ பர்ஃபெக்ட் கியூப். ஓகேவா? ஒரே மாதிரி கேட்பாங்க, நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இதுல வந்து வாட் ஷுட் பி மல்டிப்ளைட்னு கேட்டிருக்காங்க. சில இதுல வந்து வாட் ஷுட் பி டிவைடடும் கேட்கலாம். அதுக்கும் வந்து நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். am I clear? Next question number 3. State true or false. Explain your reasoning. Okay, நான் ஃபர்ஸ்ட் வந்து true or false தான் சொல்லணும். அதுக்கப்புறமா ரீசனிங்கும் கொடுக்கணும். First question, the cube of any odd number is even. True or false? ஒரு odd நம்பரை கியூப் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈவன் நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு odd நம்பரை நம்ம வந்து கியூப் எடுத்தோம்னா அதுக்கு கியூப் கண்டுபிடிச்சோம்னா அது வந்து ஈவன் நம்பரா வரும்ன்றாங்க. இது வந்து அப்சல்யூட்லி ஃபால்ஸ். ஏன்னா வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லேயே படிச்சிருக்கோம். த கியூப் ஆஃப் ஆட் நம்பர் இஸ் ஆட் அண்ட் த கியூப் ஆஃப் ஈவன் நம்பர் இஸ் ஈவன் நம்ம ப்ராப்பர்ட்டிலேயே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். இப்போ வந்து அதை வந்து கிவ் ரீசனிங்னு கொடுத்துருக்காங்க. ரீசனும் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ரீசன் வந்து இப்போ எழுதலாம். இப்போ வந்து ஆட் நம்பரை வந்து நம்ம அதுக்கு வந்து கியூப் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஆட் நம்பர் இன்டூ ஆட் நம்பர். இது வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? ஆட் நம்பர் தான் வரும். கரெக்டா? எக்ஸாம்பிளுக்கு 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? 9 வருது. 3ன்றது ஒரு ஆட் நம்பர் மல்டிப்ளை பை இட் செல்ஃப். வேற ஏதோ ஒரு ஆட் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிற பேரிட்டி என்னது? ஆட் பேரிட்டி தான் வரும். ஸோ ஆட் இன்டூ ஆட் வில் பி ஆட். ஓகேவா? இப்போ ஆட் இன்டூ ஆட் அப்படின்னு கேக்குறாங்கன்னா இப்ப ரெண்டு ஆட் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? ஆட் நம்பர் வருது. அகைன் அந்த ஆட் நம்பரோட இன்னொரு ஆட் நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? நம்மளுக்கு ஆட் நம்பர் தான் வரும். கரெக்டா? எக்ஸாம்பிளுக்கு 3 எடுத்துக்கலாம். 3 இன்டூ 3 இன்டூ 3 எவ்வளவு வந்தது? 27 வந்தது. ஸோ ஆட் நம்பரை கியூப் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது 3 கியூப். கரெக்டா? 3 கியூப் இஸ் 27. ஆட் நம்பருக்கு நம்ம கியூப் எடுத்தோம்னா இட் இஸ் ஆட் நம்பர் ஒன்லி. இட்ஸ் நாட் ஈவன். இஸ் தட் கிளியர்? இது வந்து வித் எக்ஸாம்பிளோட நீங்க போட்டுருங்க. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்பர் 2. there is no perfect cube that ends with 8. 8ல வந்து எண்ட் ஆகிற பர்ஃபெக்ட் கியூபே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது இல்லையா? எல்லா நம்பர்லயும் எண்ட் ஆகும். அதுதான் வந்து நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். அதாவது எனி நம்பர் whose units digit is யூனிட்ஸ் டிஜிட் இருக்குல்ல, எனி நம்பர் the cube of any number whose units digit is யூனிட்ஸ் டிஜிட் வந்து 2ஆ இருந்ததுன்னா, ஓகேயா? யூனிட்ஸ் டிஜிட் வந்து 2ஆ இருந்ததுன்னா will have units digit as 8. ஒரு நம்பரை வந்து நம்ம கியூப் பண்றோம்னா அதோட யூனிட்ஸ் டிஜிட் வந்து உங்களுக்கு 8ஆ தான் இருக்கும். எந்த நம்பரை கியூப் பண்ணோம்னா அதோட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 2ஆ இருக்கும்போது.
ஓகேவா? கியூபா இருக்கும்போது அதை வந்து நம்ம கியூ பண்ணணும். ஒரு நம்பர் வந்து 2ல எண்ட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு 22 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோடைய யூனிட்ஸ் பிளேஸ் வேல்யூ என்னது 2. இதை வந்து நீங்க கியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து உங்களுக்கு 8ல தான் எண்ட் ஆகும். அதோடைய யூனிட்ஸ் பிளேஸ் வேல்யூ வந்து 8ஆ தான் இருக்கும். ஏன்னா நான் அப்பவே சொன்னேன், இவங்க 2 பேரும் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி. 2ல எண்ட் ஆனிச்சுன்னா 8 வரும், 8ல எண்ட் ஆனிச்சுன்னா 2 வரும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதனால the cube of all numbers ending with 8 at the units place end with 8. ஓகே, இதை நான் வேணா ரீஃப்ரேஸ் பண்ணி எழுதுறேன். ஓகே, the cube of all numbers ending with 2 at the units place end with 8. எக்ஸாம்பிளுக்கு 2 cube is equal to 8. இப்ப இல்லன்னு சொல்லிருக்காங்களா? there is no perfect cube that ends with 8 ன்னு சொல்லிருக்காங்களா? அப்ப அது wrong தானே? so this is also false. ஏன் எல்லாமே falseஆவே கொடுக்குறாங்க? next, subdivision number 3. the cube of a 2-digit number may be a 3-digit number. okay, இப்ப வந்து 2-digit number 3-digit number. இதுக்கு வந்து நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன். தேர்ட் சப்டிவிஷன் போடுறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து this is an extra information. ஓகேவா? இப்ப கியூப் ஆஃப் எனி நம்பர், எத்தனை டிஜிட் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே, எத்தனை டிஜிட் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதை கியூ பண்ணா நம்மளுக்கு எத்தனை டிஜிட்ஸ் வரும் அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்னன்னா 3D. லெட் மீ சேஞ்ச் த கலர். ஓகே, ஃபார்முலா என்னது? 3D, 3D minus 1, 3D minus 2. ஓகே, என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த நம்பர் எத்தனை டிஜிட்னு பாருங்க. 2 டிஜிட் நம்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 டிஜிட் நம்பர்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம கியூ பண்றோம். கியூ பண்றோம்னா எத்தனை டிஜிட்ஸ்? மொத்தம் 2 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். அப்ப 3 into 2 எவ்வளோ? 6. அடுத்தது 3 into 2 minus 1 எவ்வளோ? 5. 3 into 2 minus 2 எவ்வளோ? 4. அப்போ எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்னா, ஒரு 2 டிஜிட் நம்பரை நம்ம கியூ பண்ணும் போது மொத்தம் வந்து 6 டிஜிட்ஸ் இருக்கலாம், 5 டிஜிட்ஸ் இருக்கலாம், இல்லனா 4 டிஜிட்ஸ் இருக்கலாம். இதை தாண்டி வேற எதுவும் இருக்காது. ஓகேவா? மேக்ஸிமம் 6 டிஜிட்ஸ் இருக்கிறது பெரிய நம்பர்ஸுக்கு. 2 டிஜிட்ல வர பெரிய நம்பர். 2 டிஜிட்ல வர பெரிய நம்பர்னா என்ன சொல்லலாம்? நம்ம 99 சொல்லலாம். கரெக்டா? லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் இஸ் 99. ஸோ 99 வந்து நம்ம கியூ பண்ணோம்னா how many digits you will get? 6 digits கிடைக்கும். ஓகே, இதுலயே வந்து ஸ்மாலஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்னது? 10. இப்ப 10 வந்து நம்ம கியூ பண்றோம்னு வச்சுக்கோங்க. 10 கியூ பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 1000 வரும். கரெக்டா? சோ 4 டிஜிட்ஸ் வருதா? 1 2 3 4னு 4 டிஜிட்ஸ் வருதா? சோ ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ்க்குலாம் வந்து, ஸ்மாலர் நம்பர்ஸ்க்குலாம் வந்து 4 டிஜிட்ஸ் வரும். இதே வந்து பிக்கர் நம்பர்ஸ்க்குலாம் வந்து 6 டிஜிட்ஸ் வரும். அந்த இன் பிட்வீன்ல இருக்கிறதுக்குலாம் 5 டிஜிட்ஸ் வரும். ஓகேவா? சோ ஒரு 2 டிஜிட் நம்பரை நம்ம கியூப் எடுக்கிறோம்னா, ஒரு 2 டிஜிட் நம்பருக்கு நம்ம கியூப் கண்டுபிடிக்கிறோம்னா, அப்ப நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த கியூப் நம்பர் எவ்வளவு வரும்னா, மேக்ஸிமம் 6 டிஜிட்ஸ் வரும், மினிமம் வந்து 4 டிஜிட்ஸ் வரும். ஸோ the formula is 3D, 3D minus 1, 3D minus 2 to find out the number of digits when you cube a d digit number. ஓகேவா? இப்ப 2 டிஜிட் நம்பருக்கு பார்த்துட்டோம். இப்ப 3 டிஜிட் நம்பருக்கு பார்க்கலாமா? ஒரு 3 டிஜிட் நம்பரை நான் வந்து என்ன பண்ண போறேன்? கியூப் பண்ண போறேன். கியூப் பண்றேன்னா என்னோட ஃபார்முலா என்ன? 3D, 3D minus 1, 3D minus 2. கரெக்டா? எத்தனை டிஜிட்ஸ்? 3 டிஜிட்ஸ். அப்ப 3 into 3 is 9. 9 minus 1 is 8. 9 minus 2 is 7. So maximum 9 digits இருக்கும், minimum 7 digits இருக்கும். ஒரு 3 digit நம்பரை நான் கியூப் பண்ணும்போது maximum 9 digits, minimum 7 digits இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்முலா. இப்ப நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். என்ன சொல்றாங்க? the cube of a 2 digit number may be a 3 digit number அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 digit நம்பரை நம்ம கியூப் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை டிஜிட் நம்பர் கிடைக்கும்ன்றாங்க? 3 digit நம்பர் கிடைக்கும்ன்றாங்க. ஆனா நம்ம இங்க என்ன பார்த்தோம்? ஒரு 2 digit நம்பரை நம்ம கியூப் பண்ணும்போது நம்மளுக்கு மினிமமே 4 digit நம்பர் தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப 10யே எடுத்துக்கோங்க. 10 தான் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்டான 2 digit நம்பர். அதை நீங்க கியூப் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? உங்களுக்கு 1000 வருது. இதை வந்து நீங்க எக்ஸ்பிளனேஷனா எழுதணும். ஓகே, this is subdivision number 3. Subdivision number 3, smallest 2 digit number. 2 digit number is 10.
இப்ப 10 வந்து நான் கியூப் பண்ணா எனக்கு என்ன வருது 1000 வருது. ஹவு மெனி டிஜிட்ஸ்? 4 டிஜிட்ஸ் வருது. 2 டிஜிட்டை கியூப் பண்ணா 4 டிஜிட்ஸ் வருது. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். கரெக்டா? ஏன்னா ஸ்மாலஸ்ட பண்ணும் போதே 4 வரும்போது அதை விட கம்மியா வராது. அவங்க என்ன சொல்றாங்க? 3 வரும்ன்றாங்க. கரெக்டா? 3 வரும்ன்றாங்க. தட்ஸ் நாட் கரெக்ட். அதனால இது வந்து ஃபால்ஸ். ஓகே, ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லைன்னா நீங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த், த கியூப் ஆஃப் 2 டிஜிட் நம்பர் மே ஹாவ் 7 ஆர் மோர் டிஜிட்ஸ். 2 டிஜிட் நம்பரை வந்து நம்ம கியூப் பண்ணோம்னா 7 இல்லைன்னா அதுக்கு அதிகமான டிஜிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 டிஜிட் நம்பரை கியூப் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் எத்தனை டிஜிட்ஸ் வரும் நம்ம இங்க பார்த்திருக்கோம்? 6 டிஜிட்ஸ் வரும்னு நம்ம பார்த்திருக்கோம். மினிமம் 4 டிஜிட்ஸ், மேக்ஸிமம் 6 டிஜிட்ஸ்னு பார்த்திருக்கோம். ஆனா அவன் என்ன சொல்றான்? 7 ஆர் மோர்ன்னு இருக்கான். 7 ஆர் மோர்ன்றது தட் இஸ் ஃபால்ஸ். கரெக்டா? இப்ப இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாமா? சப்டிவிஷன் நம்பர் 4. லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் is 99 இல்லையா? லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் வந்து 99. இப்ப 99 வந்து நம்ம கியூப் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 970,299 வரும். ஓகே, 9,70,299 அப்படின்ட்டு வரும் நமக்கு. ஓகே, எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பரை நம்ம கியூப் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? 6 டிஜிட் நம்பர் தான் வருது. ஓகேவா? சோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ. தட் இஸ் ஃபால்ஸ். அப்சல்யூட்லி ஃபால்ஸ் அது. ஓகே, அதை வந்து நம்ம வந்து வித் ஃபார்முலாவும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது, கியூப் நம்பர்ஸ் ஹேவ் அன் ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் சப்டிவிஷன் நம்பர். இது வந்து சப்டிவிஷன் நம்பர் 3 போல. ஓகே, 3 digit number 4. So next one is fifth subdivision. Cube numbers have odd number of factors. இதுவும் வந்து false தான். எப்படி odd number of factors வரும்? நம்ம சில நேரம் வந்து 3 3 group பண்ணும்போது மொத்தம் வந்து உங்களுக்கு 6 factorsம் வந்திருக்கு இல்லையா? 2 into 2 into 2, 3 into 3 into 3 அப்படின்னு வரும் இல்லையா? So odd number of factors மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது வந்து is false. இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். Okay, this is subdivision number 5. Subdivision number 5. Cube numbers may have an odd as well as an even number of factors. ரெண்டுமே வரும். odd number of factors வரும், even number of factors வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்? 2 cube எடுத்துக்கலாம். 8 எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து 8 எடுத்துக்கிட்டோம்னா 8 can be written as 2 into 2 into 2. கரெக்டா? இது வந்து odd number of factors இருக்கு. odd number of factors இருக்கு. இதே வந்து 64 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 64 ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 64ன்றது வந்து உங்களுக்கு 4 கியூப். 4 எப்படி எழுதலாம் நம்ம? 2 into 2 into 2 into 2 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. 6 ஃபேக்டர்ஸ் இருக்கா? which is even number of factors. ஸோ ஒரு நம்பரை வந்து கியூப் பண்ணும் போது நம்மளுக்கு ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸும் இருக்கும், ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸும் இருக்கும். கியூப்னு உடனே ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. ஓகே, அவங்க வந்து ரீசனோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ரீசனோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, தென் இட் வில் பி பர்ஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் number 4 from page number 16. You are told that 1331 is a perfect cube. Can you guess without factorization what its cube root is? Similarly, guess the cube root of 4913, 12167, 32768. இது வந்து நான் டிஜிட் வைஸ் சொல்றேன். உங்களுக்கு நம்பரா சொல்லணும்னாலும் ஐ கேன் டெல். இத மாதிரி இருந்ததுன்னா we can avoid some errors. ஓகேவா? இப்போ 1331 வந்து பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணாம ஜஸ்ட் வந்து கெஸ்ஸிங்ல வந்து உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம், 1331. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு கியூப் நம்பர்ஸ்லாம் தெரியும். 1331 வந்து பிட்வீன் எந்த ரெண்டு கியூப் நம்பர்ஸ்க்கு நடுவுல இருக்கு? யூனிட்ஸ் டிஜிட் வந்து 0 இருக்கிற மாதிரி கியூப் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து 10 கியூப் எவ்வளோ? 1000. இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி 20 கியூப் எவ்வளோ? 2 2s are 4 and sorry
2 2s are 4, 4 2s are 8 இல்லையா? So it will be 8000. இன்னும் நான் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ்லயே இருக்கேன். ஸோ 2 2s are 4, 4 2s are 8. அதுக்கப்புறமா வந்து 3 0 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 30 கியூப். 3 கியூப் வந்து 27, அதுக்கப்புறம் 3 zeros ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 40 கியூப். 4 கியூப் வந்து 64, ஜீரோஸ் வந்து 3 0 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 50 கியூப். 5 கியூப் வந்து 125 followed by 3 zeros. ஓகேவா? இப்போ 1331ன்றது இதுல எந்த ரெண்டு கியூபுக்கு நடுவுல இருக்கும்னு பாருங்க. 1000க்கும் 8000க்கும் நடுவுல இருக்குமா? அப்போ 1331 is between 10 cube and 20 cube. கரெக்டா? 10 கியூபுக்கும் 20 கியூபுக்கும் நடுவுல தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 1331 வந்து நம்ம வந்து 3 டிவைட் பண்ணுவோம் ஃப்ரம் த ரைட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போதே ஃப்ரம் த ரைட் தான் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். லாங் டிவிஷன் மெத்தட்லேயே பண்ணுவோம் 3 ஓகே. ஸோ இதை மாதிரி நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். 331 வந்து ஒரு குரூப், 1 வந்து ஒரு குரூப். இப்போ இதுல இருக்கிற லாஸ்ட் டிஜிட்டை பாருங்க. லாஸ்ட் டிஜிட் எதுல எண்ட் ஆயிருக்கு? 1ல எண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? சோ 1ல எண்ட் ஆகுறது என்ன நம்பர்? எதை வந்து கியூப் பண்ணா நம்மளுக்கு 1 எண்ட் ஆகும்? 1 கியூப நம்ம வந்து கியூப் பண்ணோம்னா 1ல எண்ட் ஆகும். ஓகே. அதே மாதிரி 2 கியூப் எல்லாத்துக்குமே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் 2 வந்து கியூப் பண்ணோம்னா 8ல எண்ட் ஆகும். 3 வந்து நம்ம கியூப் பண்ணோம்னா எண்ட் ஆகுற அந்த யூனிட்ஸ் பிளேஸ் வேல்யூ மட்டும் எழுதலாம். 3 வந்து கியூப் பண்ணோம்னா 7ல எண்ட் ஆகும். 4 வந்து கியூப் பண்ணோம்னா 4ல தான் எண்ட் ஆகும். 5 கியூப் பண்ணாலும் 5ல தான் எண்ட் ஆகும். 6 கியூப் பண்ணாலும் 6ல தான் எண்ட் ஆகும். 7 கியூப் பண்ணோம்னா 7ம் 3யும் பார்ட்னர்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ 3ல எண்ட் ஆகும். 3 கியூப் பண்ணா 7ல எண்ட் ஆகும். 7 கியூப் பண்ணா 3ல எண்ட் ஆகும். அதே மாதிரி 2ம் 8ம் பார்ட்னர்ஸ். 8 கியூப் பண்ணா 2ல எண்ட் ஆகும். மற்றதெல்லாம் சேம் தான். 9 கியூப் பண்ணா 9ல தான் எண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் பிளேஸ் வேல்யூ எதுக்கு வந்து உங்களுக்கு 1ல வருதுன்னு பாருங்க. 1ல தான் வருது. ஓகே. 1 கியூப் பண்ணாதான் நம்மளுக்கு 1 தான் வருது. ஸோ டென்ஸ் பிளேஸ் வேல்யூ, யூனிட் பிளேஸ் வேல்யூ ரெண்டு தான் இருக்கு. இதை நம்ம குரூப் பண்ணோம்னா நம்மள வந்து 2 பார்ட்ஸா தான் நம்ம பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ஒன்ஸ் பிளேஸ், இன்னொன்னு வந்து டென்ஸ் பிளேஸ். கரெக்டா? இப்போ டென்ஸ் பிளேஸ்ன்றது பிட்வீன் 10 and 20 இருக்குன்றத கண்டுபிடிச்சாச்சு. ஒன்ஸ் பிளேஸ் எங்க இருக்கு? 1ல தான் எண்ட் ஆகணும் இல்லையா? ஏன்னா அதோட யூனிட்ஸ் பிளேஸ் பாத்தீங்கன்னா 1 இருக்கு. ஸோ 1 கியூப் தான் வந்து 1ன்றனால யூனிட்ஸ் பிளேஸ் வந்து 1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 21ன்னு எழுதுறேன்னா தட் இஸ் மோர் தேன் 20 கியூபா? அப்ப 2 வரதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்ப என்ன வரும் அந்த இடத்துல? 1 தான் வரும். ஓகேவா? ஸோ 1331க்கு 1331க்கு கியூப் ரூட் என்னவா இருக்கும்? அப்போ இட் இஸ் 11. இது புரியுதா? வாட் இஸ் த கியூப் ரூட்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 11. பிட்வீன் எந்த ரெண்டு இது, பிட்வீன் எந்த ரெண்டு கியூப்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. அது வந்து டென்ஸ் பிளேஸ்க்கு. ஓகேவா? ஒன்ஸ் பிளேஸ்க்கு என்ன பண்றீங்க? இதோடைய யூனிட் பிளேஸ் எங்க எண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. 1ல எண்ட் ஆயிருக்கு. எதை கியூப் பண்ணா நம்மளுக்கு வந்து 1 கிடைக்கும்? 1 கியூப் பண்ணாதான் நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 11. கியூப் ரூட் ஆஃப் 1331 இஸ் 11. இது புரியுதா? இது வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் போடலாம். செகண்ட் நம்பர் வந்து 4913. ஓகேவா? இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்? குரூப் பண்றோம். 3 3யா குரூப் பண்ணோம். 913ன்றது ஒரு குரூப், 4ன்றது ஒரு குரூப். இந்த 913 will give you the ones place. அதே மாதிரி இந்த 4 வந்து will give you the tens place. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிட்வீன் எந்த ரெண்டு இது இருக்குன்னு பார்க்கலாம். 4913ன்றது இப்ப பாருங்க 10 கியூபுக்கும் 20 கியூபுக்கும் நடுவுல தான் இருக்கு. 1000க்கும் 8000க்கும் நடுவுல தான் இருக்கு. ஸோ தட் 4913 இஸ் பிட்வீன் 10 கியூப் அண்ட் 20 கியூப். டென்ஸ் பிளேஸ் கண்டுபிடிக்கல, நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம் எது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்குன்றத. இப்போ ஒன்ஸ் பிளேஸ் பார்க்கலாம். 3ல எண்ட் ஆயிருக்கு. ஒன்ஸ் பிளேஸ் எதுல எண்ட் ஆயிருக்கு? 3ல எண்ட் ஆயிருக்கு. இப்ப 3ல எண்ட் ஆகணும்னா எதை கியூப் பண்ணா நம்மளுக்கு வந்து 3 கிடைக்கும்? 7 கியூப் பண்ணாதான் நம்மளுக்கு 3 கிடைக்கும். கரெக்டா? 3 வேணும்னா நான் எதை கியூப் பண்ணணும்? 7 கியூப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு 7. ரீசன் என்ன? பிகாஸ் 7 cube is equal to 3. எனக்கு 3ல எண்ட் ஆகணும், அதனால நான் 7 cube எடுத்துக்கிட்டேன். Therefore, cube root of 4913 is equal to ones place is 7. Tens place வந்து between 10 and 20 இருக்கணும்.
அதனால 20க்கு கம்மியா இருக்கணும்ன்றனால நான் 1 போடுறேன். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 4913 இஸ் 17. புரியுதா உங்களுக்கு? இது வந்து ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க? 12167. 12167. இப்ப 167 ஒரு குரூப், 12 ஒரு குரூப். இப்போ எந்த ரெண்டு கியூப்ஸுக்கு நடுவுல இருக்கு இந்த 12,167 பாத்தீங்கன்னா 12,000ன்றனால பிட்வீன் 8,000 and 27,000 இருக்கு. பிட்வீன் 20 cube and 30 cube இருக்கு. So 12167 is between 20 cube and 30 cube. 20 cubeன்றது 8,000, 30 cubeன்றது 27,000. ஓகேவா? இது வந்து for the tens place. இப்போ ones place பார்க்கலாம். ones place is 7. ones place 7. இப்போ எதை வந்து கியூப் பண்ணா எனக்கு 7 கிடைக்கும்? 3 கியூப் பண்ணாதான் எனக்கு 7 கிடைக்கும். கரெக்டா? So 3 cube gives me unit place value as 7. Therefore, cube root of 12167 is equal to units place வந்து 3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? 3 வந்து எழுதிக்கலாம். இப்போ டென்ஸ் பிளேஸ் வேல்யூ பாருங்க. பிட்வீன் 20 கியூப் அண்ட் 30 கியூப் இருக்கு. ஸோ 30 விட அதிகமா இருக்காது. ஸோ இட் வில் பி 2. டென்ஸ் பிளேஸ் வேல்யூ வந்து 2. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 12,167 இஸ் 23. ஓகேவா? இப்போ லாஸ்ட் சப்டிவிஷன் இன் திஸ் கொஸ்டின், ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் கொஸ்டின் என்னது? 32,768. 32,768. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குரூப் பண்ணணும். From the right group பண்ணோம்னா last 3 digits வந்து as one group, 32 as another group. இப்போ நம்ம tens place கண்டுபிடிக்கலாம். tens place கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து between எந்த 2 numbers இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 32,000 இல்லையா? So it will be between 30 cube and 40 cube. 27,000 and 64,000 இல்ல? So it will be between 30 cube and 32,768 is between 30 cube and 40 cube. 30 cubeன்றது 27,000, 40 cubeன்றது 64,000. ஓகேவா? இப்போ tens place முடிஞ்சிருச்சு. பேக் டு ஒன்ஸ் பிளேஸ். ஒன்ஸ் பிளேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பாருங்க. லாஸ்ட் டிஜிட் வந்து 8. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 8ம் 2ம் வந்து பார்ட்னர்ஸ்னு. ஸோ 2வை கியூப் பண்ணா நம்மளுக்கு வந்து 8 கிடைக்கும். கரெக்டா? ஸோ 2 cube will gives me the ones digit as 8. ஓகே. ஸோ 2வை தான் நம்ம கியூப் பண்ணணும் அர்த்தம். இப்போ நம்மளுக்கு ஒன்ஸ் டிஜிட்டும் தெரிஞ்சிருச்சு. இப்போ போடலாமா நம்ம? கியூப் ரூட் ஆஃப் 32,768 is equal to ones place என்னது? 2. tens place என்னது? It is between 30 cube and 40 cube. 40 விட அதிகமா இருக்கக்கூடாது. So it will be 3. 32. So cube root of 32,768 is 32. ஓகேவா? இத மாதிரி கெஸ்ஸிங்ல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க டீச் பண்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Is that clear? Moving on to the last question. In the figure it outல இருக்கிற last question as well as இந்த chapterல last question. Okay. Which of the following is the greatest? Explain your reasoning. It is fifth question from page number 17. Okay. First one, 67 cube minus 66 cube, 43 cube minus 42 cube, 67 square minus 66 square, 42 square minus 43 square minus 42 square. ஓகே. இந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து 2 waysல வந்து டீல் பண்ணலாம். ரெண்டு மெத்தட் இருக்கு. ரெண்டு மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நான் சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் மெத்தட் வந்து இட்ஸ் லைக் லிட்டில் பிட் ஆஃப் கெஸ்ஸிங். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் இதுல வந்து என்னென்னலாம் இன்வால்வ் ஆகியிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 67 66, அதே மாதிரி 43 42, 67 66 43 42. இதுல வந்து என்ன உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது? இதுல கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். கரெக்டா? 66ம் 67ம் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா என்ன? நெக்ஸ்ட் வர நம்பர் 1 2, அதுக்கப்புறம் 3 4, அப்புறம் 5 6 அப்படின்ற மாதிரி 66ம் 67ம் நெக்ஸ்ட் வருது. அதே மாதிரி 42ம் 43ம் நெக்ஸ்ட் வருது. ஓகேவா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சது என்னது? தே ஆர் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, அந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோடைய கியூபுக்கோ ஸ்கொயருக்கோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கரெக்டா, டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுல வந்து கியூப் நம்பர்ஸும் ஸ்கொயர் நம்பர்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு, ஸ்கொயர்ஸும் கியூப்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ்ல ஒன்னு படிச்சிருக்கோம். என்ன ப்ராப்பர்ட்டி, முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது, டிஃபரன்ஸ் ஆஃப் consecutive square numbers. Consecutive square numbers is equal to sum of the numbers. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸாம்பிளுக்கு 19 ஸ்கொயர்ல இருந்து 18 ஸ்கொயரை நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். 18ம் 19ம் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதோடைய ஸ்கொயரை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா சம் ஆஃப் த நம்பர்ஸ். 18யும் 19யும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சுன்றாங்க, which is 37. இதை நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியும் போட்டு பாருங்க, 19 into 19 minus 18 into 18 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 37 தான் வரும். சோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச பேட்டர்ன். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ்ல இந்த ஃபார்முலா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோம். இந்த ஃபார்முலாவை வந்து டிரைவ் பண்ணோம் நம்ம. ஓகேவா, எப்பயுமே ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்கன்னா அந்த கொஸ்டினை வந்து நல்லா ஸ்டடி பண்ணுங்க. ஓகே, ஸ்டடி பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஓகே, இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறது என்னது, ஸ்கொயர் நம்பர்ஸும் கியூப் நம்பர்ஸும், அதோடைய டிஃபரன்சஸ். அந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆர் கியூப் நம்பர்ஸ் எப்படிப்பட்ட நம்பர்ஸா இருக்கு, கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்கு. சோ நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும். the difference of consecutive square numbers என்னது, sum of the numbers. இந்த ஃபார்முலா வச்சு இந்த சப்டிவிஷன் நம்பர் 2வையும் சப்டிவிஷன் நம்பர் சப்டிவிஷன் நம்பர் 2 நம்ம கண்டுபிடிக்க முடியாது, சப்டிவிஷன் நம்பர் 3ஐயும் 4ஐயும் நம்ம சால்வ் பண்ணிரலாம். கரெக்ட்டா, 67 ஸ்கொயர் மைனஸ் 66 ஸ்கொயர் இப்ப கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க, 67 ஸ்கொயர் மைனஸ் 66 ஸ்கொயர்னா 67யும் 66யும் ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணா போதும். 67 plus 66, 7 plus 6 is 13, 1, 6 plus 6 is 12, 13, 133 வந்துரும். இப்போ ஃபோர்த்தோட தேர்டோட ஆன்சர் என்னது, 133. இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த், இது தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர் என்னது, 43 ஸ்கொயர் மைனஸ் 42 ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணணும், ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணா போதும், 43 plus 42 which is 85. ஓகேவா, முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் கியூப் நம்பர்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியாது, நம்ம டிரைவ் பண்ண ட்ரை பண்ணலாமா, ஃபார்முலா ஏதாவது இருக்குதான்னு. இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் நம்ம, டிஃபரன்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் கியூப் நம்பர்ஸ். இதுக்கு டிரைவ் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம கியூப் நம்பர்ஸ்லாம் எழுதிக்கலாம். 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப். 1 கியூப் எவ்வளோ 1, 2 கியூப் எவ்வளோ 8, 3 கியூப் வந்து 27, 4 கியூப் இஸ் 64. இதுல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அதே பேட்டர்ன் தான் த்ரூ அவுட் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேவா, இப்ப டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் தி கான்சிக்யூட்டிவ் கியூப் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 8 minus 1 is 7. அதே மாதிரி 27 minus 8 is 19. நெக்ஸ்ட் 64 minus 27 வந்து 37. இப்ப நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், சப்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். கரெக்டா, இப்போ இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்க. 1 கியூபுக்கும் 2 கியூபுக்கும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன 7 வருது. ஓகே, இப்போ 1ஐயும் 2ஐயும் நான் ஜஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்றேன். 1 into 2 எவ்வளவு வருது, 2 வருது. கரெக்டா, 1 into 2 is 2. ஆனா எனக்கு 7 வேணும்னா 7ல இருந்து 2 வந்து சப்ட்ராக்ட் பண்ணா I am getting 5. ஓகே, இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா 2ஐயும் 3ஐயும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 கிடைக்குது. ஆனா எனக்கு தேவை என்ன, 19. அப்ப நான் என்ன பண்ணணும், இதை வந்து எப்படி எழுதலாம்னா எல்லாத்தோடையும் நான் வந்து 3ஐ வந்து மல்டிப்ளை பண்றேன். இது வந்து கியூப் நம்பர்ஸ், அதுக்காகன்னு கிடையாது, நான் வந்து 3ஐ மல்டிப்ளை பண்றேன் இதை டிரைவ் பண்றதுக்காக. ஸோ இன்டூ 3 பண்ணா எனக்கு என்ன வருது, 6 வருது. இந்த 6ஓட +1 பண்ணிக்கிறேன். ஓகேவா, அப்ப எனக்கு 7 கிடைச்சிருச்சு. இங்கேயும் அதே ஃபார்முலா அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாம். 2 into 3 6, அதோட நான் 3ஐ மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வருது, 18 வருது. +1 பண்ணா என்ன வருது, 19 எனக்கு வந்துருச்சு. அதே ஃபார்முலா இங்க அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாமா. 3 into 4, அது கூட வந்து கியூப் நம்பருக்கு 3ஐ மல்டிப்ளை பண்றேன், +1 பண்றேன். 3 3s are 9, 9 3s are 9 4s are 36. 36 plus 1 எவ்வளவு வருது, எனக்கு 37 வருது. அப்ப ஜெனரலா என்னது, ரெண்டு நம்பருடைய டிஃபரன்ஸ்னா அந்த ரெண்டு நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ணணும்.
கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், n and n plus 1ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஒரு நம்பரை விட 1 அதிகமா இருக்கும் அதோட நெக்ஸ்ட் நம்பர். அதனால n and n plus 1 அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்றேன். அது கூட நான் ஆக்சுவலி என்ன பண்ணேன், 3 மல்டிப்ளை பண்ணனா இன்டூ 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், 1 ஆட் பண்ணேன். ஓகேவா? ஸோ திஸ் பிகம்ஸ் தி ஃபார்முலா. இந்த பேட்டர்ன்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ண ஃபார்முலா என்ன, 3 இன்டூ n இன்டூ n plus 1 plus 1. இந்த பிளஸ் 1 வந்து காமனா போட்டுக்கணும், பிளஸ் 1ன்னு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு கொடுத்த நம்பர் என்னது, 67 கியூப் அண்ட் 66 கியூப். கரெக்டா? இப்போ 3 இன்டூ 67 கியூப் மைனஸ் 66 கியூப்ன்றனால இதை நம்ம எப்படி எழுதலாம், 66ன்றது தான் n. கரெக்டா? ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் n. 66 இன்டூ நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 67 பிளஸ் 1. ஓகேவா? 3 இன்டூ 66 இன்டூ 67 பிளஸ் 1 அப்படின்னு வருது. ஓகேவா? இது வந்து ஃபார் 67 கியூப் மைனஸ் 66 கியூப். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருமோ அந்த ஆன்சர் தான் வந்து 67 கியூப் மைனஸ் 66 கியூபோட ஆன்சர் வரும். 66 இன்டூ 67 இன்டூ 3 பிளஸ் 1ன்றது தான் எனக்கு என்ன ஆன்சர் வரும், 67 கியூப் மைனஸ் 66 கியூபோட ஆன்சரா இருக்கும். இஸ் தட் கிளியர்? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடலாம். 66 இன்டூ 67 இன்டூ 3 எவ்வளவு வரும், 13,266ன்னு வரும். பிளஸ் 1 பண்ணா 13,267ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 43 கியூப் மைனஸ் 42 கியூப், இதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு அதே ஃபார்முலா தான், 3 இன்டூ 42 இன்டூ 43 பிளஸ் 1. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணணும். பாட்மாஸ் ரூல், ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் தான் வந்து அடிஷன். ஓகே? ஸோ 3 இன்டூ 42 இன்டூ 43 எவ்வளோ வருதுன்னா 5418ன்னு வருது. அது கூட 1 ஆட் பண்ணா 5419ன்னு வரும். ஓகே? இப்போ நம்ம வந்து எல்லா வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் 67 கியூப் மைனஸ் 66 கியூப் எவ்வளோ வந்திருக்கு, 13,267ன்னு வந்திருக்கு. 13,000 இதோட ஆன்சர் வந்து 13,267ன்னு வந்திருக்கு. ஓகே? நெக்ஸ்ட் 43 கியூப் மைனஸ் 42 கியூப் வந்து என்ன வந்திருக்குன்னா 5419ன்னு வந்திருக்கு. ஓகேயா? இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க, which is the greatest, 67 cube minus 66 cube is the greatest. கரெக்டா? So ஃபைனலா எழுதிடலாமா, 67 cube minus 66 cube is the greatest. இது ஒரு மெத்தட். ஓகேவா? இது ஒரு மெத்தட். இதுல வந்து கியூப் நம்பர், டிஃபரன்ஸ் ஆஃப் கியூப் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணோம், 3 இன்டூ n இன்டூ n பிளஸ் 1 பிளஸ் 1. இந்த பிளஸ் 1 மறந்துடாதீங்க. ஓகேயா? டிஃபரன்ஸ் ஆஃப் கியூப் நம்பர்ஸ் எப்பவுமே ஆட் நம்பர்ஸா தான் இருக்கும். ஸோ பிளஸ் 1 கண்டிப்பா நீங்க போடணும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை வந்து நீங்க பைஹார்ட் பண்றதுனாலும் பண்ணி இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட். இப்ப எல்லாத்தையுமே திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். திஸ் இஸ் மெத்தட் நம்பர் 2. மெத்தட் 2. ஓகே? என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, சப்டிவிஷன். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 67 கியூப் மைனஸ் 66 கியூப். செகண்ட் ஒன் வந்து 43 கியூப் மைனஸ் 42 கியூப். தேர்ட் ஒன் வந்து 67 ஸ்கொயர் மைனஸ் 66 ஸ்கொயர். ஃபோர்த் ஒன் 43 ஸ்கொயர் மைனஸ் 42 ஸ்கொயர். இப்போ கியூப் நம்பர்ஸ்க்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஏதாவது ஒரு 2 கியூப் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதுல 7 கியூபும் 6 கியூபும் எடுத்துக்கிறது கூட நம்மளுக்கு சின்ன நம்பராகவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே? 2 கியூப் நம்பர்ஸ், 2 கியூபு 3 கியூப் எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 கியூபு 3 கியூப் இருக்கு. 2 கியூப் இஸ் 8, 3 கியூப் இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் என்ன, டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27 minus 8 which is 19. இதே வந்து 2 ஸ்கொயருக்கும் 3 ஸ்கொயருக்கும் எடுத்துக்கலாம். 2 ஸ்கொயருக்கும் 3 ஸ்கொயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். 2 ஸ்கொயர் என்னது 4, 3 ஸ்கொயர் என்னது 9. அப்ப அதோட டிஃபரன்ஸ் என்ன வருது, டிஃபரன்ஸ் என்ன வருது, 5 வருது. உங்களுக்கு இப்ப புரியுதா? இப்போ ஒரே நம்பர் எடுத்துட்டு அதை வந்து கியூப் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 19 வருது.
அதையே ஸ்கொயர் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 5 வருது. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் த கியூப் இஸ் கிரேட்டர். கரெக்டா? டிஃபரன்ஸ் ஆஃப் தி cube numbers is greater. Okay, இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். 2 cube and 3 cube is 8 and 27. Difference is 27 minus 8 is equal to 19. அதே மாதிரி இதுக்கும் வந்து difference வந்து 5. Difference of the cube numbers is greater. அப்போ option 3யும் option 4ம் வந்து cancelled out. கரெக்டா? இப்ப வெறும் cube numbers மட்டும் எடுத்துக்கலாம். cube numbersல எது greatest நம்ம பார்க்கலாம். 67 cube minus 66 cube இல்ல 43 cube minus 42 cube பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்ப அதுக்கு another example எடுக்கலாம். another example என்னது? எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப எந்த ரெண்டு நம்பர் எடுக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 4 கியூபும் 5 கியூபும் எடுக்கிறேன். அடுத்தது வந்து 4 கியூபும் 5 கியூபும் எடுக்கிறேன். அடுத்தது வந்து 2 கியூபும் 1 கியூபும் எடுக்கிறேன். ஓகேவா? 4 கியூப் இஸ் 64, 5 கியூப் இஸ் 125. இப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் 4 கியூப் அண்ட் 5 கியூப் இஸ் ஈக்குவல் டு 5 கியூப்க்கும் 4 கியூப்க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 125 மைனஸ் 64. கரெக்டா? which is equal to 61. next என்னது? 2 கியூபும் 3 கியூபும் டிஃபரன்ஸ் ஆஃப் 2 கியூப் and 1 கியூப் எடுக்க போறேன். 2 கியூப் எவ்வளோ? 8. 1 கியூப் எவ்வளோ? 1. 8 minus 1 is 7. இப்ப பாருங்க, எதுக்கு வந்து உங்களுக்கு அதிக வேல்யூ வருது? எந்த நம்பர் வந்து அதிகமா இருக்கோ அந்த நம்பருக்கு தான் வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூ வருது. அப்போ இந்த 67 கியூப் 66 கியூபா இல்ல 43 கியூப் 42 கியூபோட டிஃபரன்ஸா அப்படின்னு பார்த்தா எது பெருசா இருக்கோ அதோடது தான் நமக்கு கரெக்டா வரும். அப்ப 2வும் கேன்சல் அவுட். ஸோ விச் இஸ் கிரேட்டஸ்ட்? 67 cube minus 66 cube is the greatest. 67 cube minus 66 cube is the greatest. ஓகேவா? சோ இந்த மெத்தட்ல ஃபார்முலா எதுவும் இன்வால்வ் இல்ல. நம்ம எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? டிஃபரன்ஸ் ஆஃப் கியூப் நம்பரா டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பரான்னு பார்த்துட்டு அதுல வந்து எது செட் ஆகலையோ அந்த ரெண்டு நம்பர்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துடுறோம் ஃபர்ஸ்ட். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து கியூப் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் தான் வந்து கிரேட்டஸ்ட். கியூப் நம்பர்ஸ்னா கான்சிக்யூட்டிவ் கியூப் நம்பர்ஸோடைய சேம் நம்பர்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸா இல்ல கான்சிக்யூட்டிவ் கியூப் நம்பர்ஸா சேம் நம்பர்ஸுக்கு எது அப்படின்னு பார்த்து அதை வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடுறோம். ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ் வராது. அடுத்தது டிஃபரெண்ட் நம்பர்ஸ், அதுல எந்த கியூப் பெருசு அப்படின்னு பாக்குறதுக்கு பெரிய நம்பர் தான் பெருசுன்றத த்ரூ எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுல வந்து 67 கியூப் மைனஸ் 66 கியூப் தான் கிரேட்டஸ்ட்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்தது ஃபார்முலா மெத்தட் என்னது? 3 into n into n plus 1 plus 1 வந்து காமனா +1 போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கியூப் நம்பர்ஸுக்கு உரிய கால்குலேஷனை போடுங்க. அடுத்தது டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு உரிய ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட கால்குலேஷனை போட்டு கம்பேர் பண்ணி அதுல எது கிரேட்டஸ்ட்னு பாருங்க. whichever is comfortable for you, you can go with that method. Am I clear? ஓகே, இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸ்கொயர் அண்ட் கியூப் இந்த சாப்டர் முடியுது. இதுல வந்து புக்ல வந்து ரொம்ப கம்மியா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வாட் ஷுட் பி மல்டிப்ளைடு, வாட் ஷுட் பி டிவைடட், இதெல்லாம் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த கணித பிரகாஷ் புக் இல்லாம எக்ஸ்ட்ரா புக்ஸும் வேற புக்ஸ் யூஸ் பண்ணி இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே இந்த ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸுக்கு வந்து ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அதெல்லாமும் சால்வ் பண்ணி பாருங்க. இந்த சாப்டர் ஆக்சுவலி ஈஸியர் ஒன். நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாப்டர், இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஒர்க் அவுட் பண்ணுங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.